இத்தாலியில் 5 லட்சம் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் இல்லாத புலம்பெயர் தொழிலாளர்களை பணிக்கமர்த்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கடுமையான தொழிலாளர்கள் பற்றாக்குறையால் இத்தாலி தவித்து வருகின்றது. இந்த நிலையில் 3 ஆண்டு கால அடிப்படையில் வெளிநாட்டவர்களை உள்ளிருக்க நடவடிக்கை எடுத்துள்ளது. 2026 தொடக்கம் 28ஆம் ஆண்டுக்கான இடம்பெயர்வு ஒதுக்கீட்டின் மூலம் அதன் பொருளாதாரத்தை மாற்றும் நோக்கில் புதிய இடப்பெயர்வு கொள்கையை வெளியிட்டுள்ளது. ஒழுக்கற்ற இடப்பெயர்வை தடுக்கும் அதே வேளையில் தொழிலாளர்கள் சந்தை தேவைகளுக்கு ஏற்ப இடம்பெயர்வு ஓட்டங்களை சீரமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த கொள்கை விரிவடைந்து வரும் பணியாளர்களை நம்பியுள்ள துறைகளுக்கு ஒரு முக்கியமான முதலீட்டு வாய்ப்பை வழங்குகின்றது என வெளிநாட்டு அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. இத்தாலியின் வயதான மக்கள் தொகை மற்றும் பல தசாப்தங்களாக குறைந்து பிறப்பு விகிதங்கள் கட்டுமானம், விவசாயம், சுகாதாரம் மற்றும் தொழில்நுட்பம் போன்ற துறைகளில் தொழிலாளர் பற்றாக்குறையை உருவாக்கியுள்ளது. இதன் காரணமாக 2026 தொடக்கம் 2028 ஒதுக்கீட்டில் மொத்தம் 5 லட்சம் புலம்பெயர்ந்தோரை உள்ளிருக்க திட்டமிட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டு 1,64,850 புலம்பெயர்ந்தோரையும் 2027ஆம் ஆண்டில் 1,65,850 புலம்பெயர்ந்தோரையும் 2028ஆம் ஆண்டு 1,66,850 புலம்பெயர்ந்தோரையும் ஏற்றுக்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது.